தாய் தகப்பனோடு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற உறவிலே நீங்கள் வருகின்ற முடிவுகள், அது உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் பாதிக்கிறது. ஏன்னா அந்த முடிவுகளை சார்ந்துதான் உங்களுடைய அடுத்தடுத்த உறவுகளை உருவாக்குகிறீர்கள். அதை சார்ந்துதான் உங்களோட உலகத்தை நீங்கள் நம்புவது அல்லது வெறுப்பது, இதை நடத்துறீங்க. சின்ன வயசுலயே நான் ஏற்படுத்திக்கிட்ட என்னுடைய முதல் உறவு ரகுபதி யோகி. என்னுடைய தாய் தந்தையரோடு நான் உறவு ஏற்படுத்திக்க முன்னாடியே அவர் என் வாழ்க்கையில் வந்துட்டார். சின்ன 3 வயசு குழந்தையா இருக்கும்போதே அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. என்னுடைய தாய் தந்தையர்களோடு நான் உறவாடியதை விட அவரோட உறவாடினது ஜாஸ்தி. அவர் மேல எனக்கு ஏற்பட்ட அந்த நம்பிக்கை, அவர் எனக்கு கொடுத்த ஆழமான அன்பும் நம்பிக்கையும். அவர் எடுத்து வளர்க்கும் பொழுது ஒரு 90 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு 90 வயதுக்கு மேல இருக்கும். ஆனா அவ்வளோ எளிமையோடையும் அன்போடையும் எனக்கு அவர் மேல் இருந்த நம்பிக்கை, அவர் எனக்கு கொடுத்த தெளிவு. ஒரு சின்ன விஷயத்துக்கு நோ சொன்னா கூட வெறும் நோன்னு சொல்ல மாட்டாரு, அதுக்கு ஒரு அரை மணி நேரம் விளக்கம் கொடுப்பார். நிறைய கம்பல் பண்ணுவார். சும்மா என்ன அப்படியே பூ மாதிரிலாம் வளர்த்துறல. ஒரு நாளைக்கு அந்த கோவிலில் இருக்கிற ஒரு 100 தூணை நான் ஒரே கையில் ஏறி ஏறி இறங்கி ஆகணும். எனக்கு யோகா கிளாஸ் எடுப்பார். அந்த மண்டபத்தில் ஒரு 20-25 தூண் இருக்கும். இன்னொரு மண்டபத்தில் ஒரு 20 தூண், ஒரு 4 மண்டபம், 100 தூணையும் நான் ஒரு கையில் ஏறி ஏறி இறங்கணும். இன்னொரு கையை பின்னாடி வச்சு கட்டிடுவார். ஷூ கட்டுற லேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லேஸில் இந்த கையை கட்டி பின்னாடி வச்சு கட்டிடுவார். ஒரு கையை பிடிச்சிட்டு ஏறணும். ஆனா ஒவ்வொரு செயலுக்கும் ஆழமான விளக்கம் கொடுத்தார். எனக்குள்ள ஊமை காயத்தை அவர் ஏற்படுத்தல. அவர் மேல ஏற்பட்ட அந்த அன்பு நம்பிக்கை இவ்வளோ அடிபட்ட பிறகும் உலகத்து மேல நம்பிக்கை துரோகமா மாறல. உலகம் நம்பத்தகாதது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மன அமைப்பால தான் இன்னமும் ஆனந்தமா இருக்கேன்.